இந்த தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு பலர் வந்திருக்காங்க. 96 ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போனார். தோத்து போனவனே கூட்டணிக்கு போயிட்டாரு. ஐயா விஜயகாந்த் வந்தாரு, மக்களோட தெய்வத்தோடு கூட்டணினாரு. 2 தேர்தலில் தோல்வி, 3வது தேர்தலில் கூட்டணிக்கு போயிட்டாரு. கமலஹாசன் ஐயா வந்தாரு, 2 தேர்தலில் தோத்து போனார், 3வது தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற முழக்கத்தை முன்வைத்தது பாமக. ஒரே தேர்தல் தோல்வி, அடுத்த தேர்தலில் கூட்டணி போயிடுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி 5 பொது தேர்தல்கள் நாங்க வெற்றி பெறல, அதுக்காக வில போகல, கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கல, மக்களை நம்பி களத்தை நிற்கிறோம். ஆனா ஓட்ட தூக்கி அவனுக்கு போட்டுட்டு எந்த நிலைமையில நாடு இருக்கு? காலைல செய்தியை பார்க்கிறேன், ஆடு திருநவன் அரசு வழக்கறிஞரான். விளங்கும்டா நாடு. ஆடு திருநவன் அரசு வழக்கறிஞர் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, 4 நாட்கள் கூட்டத்தொடர். 4 நாட்கள்ல 3 நாள் முதலமைச்சர் வாயே திறக்கல. எந்திரிச்சிட்டோம்னா கால் மரத்து போச்சு எந்திரிச்சா கூட கேள்வி கட்டுவாங்க அப்படின்னு பிரின்சிபலத்தோட கிளைமேக்ஸ்ல உட்காந்துருக்க வரைக்கும் வந்துருக்க. அப்படியே ஆள் இருக்காரா இதை ஆயிச்சாங்கிற அளவுக்கு அப்படியே இருக்காரு, துணையே இல்லாம. திடீர்னு 4வது நாள் பார்த்தா திடீர்னு பேசுறாரு, சைகை காட்டுறாரு. என்னாச்சு இவருக்குன்னு பார்த்தா கொடுத்துட்டான் பேப்பரை. அதாவது பரீட்சைக்கு போனா வினாத்தாள் கொடுப்பாங்க, நாம அந்த நேரத்தில் விடை எழுதணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு வினாத்தாள முதலாளே கொடுத்துறாங்க, விடைய ராத்திரி எழுதி கொடுத்துறாங்க. விடிய விடிய உட்காந்து மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டு காலில் வச்சுக்கிட்டு பேசாரு பாருங்க. பேச்சு மனசுல இருந்து பேச முடியலங்க, மூளையில இருந்து பேச முடியலங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டாச்சு, இது வரைக்கும் ஊடகத்தை சந்திக்கல. ஏன் சொல்லிட்டாங்க, நீ யார வேணாலும் போய் சந்தி, யார வேணாலும் சந்தி, எங்க வேணாலும் போய் கேட்க விட்டு, யார வேணாலும் அழைச்சிட்டு திருமணத்துக்கு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஊடகத்தை மட்டும் செஞ்சிடாதே. கேள்வி கேட்பான், மற்றவனுக்காவது பதில் தெரியாது, உனக்கு கேள்வியே புரியாது. வச்சு செஞ்சிருவாங்க, ஒரே நாள்ல கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டேன். அதனால ஊடகத்தை சந்திப்பது இல்லை. சர்க்கார படத்துல பார்த்தா அப்படி ஆவேசமா பேசுறாப்ல. மெர்சல் படத்துல கைவிலங்கு போட்டுச்சு காவல்துறை, மெர்சல் படத்துல கைவிலங்கு போட்டாலும் பேசுறாரு ஊடகத்துக்கிட்ட. கத்தி படத்தை 15 நிமிஷம் சமந்தாவை நிக்க வச்சுட்டு நடந்து மாறந்தவர் பேசிட்டே இருக்காரு. என்னடா இப்படி பேசுறாரு? 2G காத்துலயே ஊழல் செஞ்ச ஊருங்க தெரிக்க வர்றாப்ல. ஆனா நிஜத்துல மைக்க நீட்டினா ஜன்னல் கதவை சாத்திடுறாப்ல. எப்படிப்பட்ட ஒரு தலைவர்!